அஜித் எந்த காரை ஓட்ட போறாரு அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிருக்கு. அதை அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட அபிஷியல் பேஜ்லயே போட்டிருக்காங்க. துபாயில இந்த ரேஸ் நடக்க போகுது. வருகிற ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்களும் இந்த ரேஸ் நடக்கும். துபாயில இருக்கக்கூடிய ஆட்டோட்ரோம் அப்படிங்கிற அந்த ட்ராக்ல தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இது ஒரு 24 ஹவர்ஸ் ரேஸ். 24 ஹவர்ஸ் ரேஸ் அப்படின்னா இப்ப காலையில 8 மணிக்கு அந்த ரேஸ் ஆரம்பிக்குதுன்னா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு தான் அந்த ரேஸ் முடியும். அந்த ரேஸ் முடிகிற வரைக்கும் இந்த கார்களை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு டீமுக்கு அதிகபட்சம் 4 டிரைவர்ஸ் இருக்கலாம். 4 டிரைவர்ஸும் மாத்தி இந்த 24 மணி நேரத்தையும் ஓட்டுவாங்க. இடையில ஃபியூவல் ஃபில் பண்றதுக்கு, டயரை மாத்துறதுக்கு நிறுத்திக்கலாம், டிரைவர்ஸை மாத்துறதுக்கு நிறுத்திக்கலாம். அந்த 24 மணி நேரத்துல அதிகமான ரவுண்ட்ஸ் எந்த கார் வருதோ, அதாவது எந்த டீம் வருதோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு அறிவிக்கப்படுவாங்க. நம்ம அஜித் குமாரோட டீம்ல அஜித் தான் பிரைமரி டிரைவர். அவர் இல்லாம பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஃபேபியன் டஃபியக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர், அடுத்தது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த மேத்யூ டேட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர், அடுத்தது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த கேமரூன் மெக்லியோட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர்.